அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் ரஞ்சகுமார் எழுதிய கோளறு பதிகம் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கோளறு பதிகம் சிறுகதை 1989 வெளியான ரஞ்சகுமாரின் சிறுகதை தொகுப்பான மோகவாசல் நூலில் இடம்பெற்றுள்ளது. முதலில் கதாசிரியர் ரஞ்சகுமார் பற்றிய ஒரு பார்வை. ரஞ்சகுமார் இலங்கையின் முக்கியமான சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர். யாழ்ப்பாணத்தில் கரவட்டியை பிறப்பிடமாக கொண்ட இவர் தற்போது ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருகிறார். 1978 அளவில் அலை, புதிசு, திசை, சரிநிகர், வீரகேசரி, நந்தலாலா, ஞானம், உயிரெழுத்து ஆகிய இதழ்களில் பல்வேறு புனை பெயர்களில் சிறுகதைகளையும் விமர்சனங்களையும் எழுதியுள்ளார். இவரது முதலாவது சிறுகதை தொகுதியான மோகவாசல் 1989 வெளியானது. சர்வதேச அளவில் நடாத்தப்பட்ட சிறுகதை போட்டியில் நவகண்டம் என்ற கதை முதற் பரிசு பெற்றிருக்கிறது. ரஞ்சகுமாரின் எழுத்து பற்றி பேராசிரியர் கானா சிவத்தம்பி இவ்வாறு எழுதியுள்ளார். ரஞ்சகுமாரின் உயர் முறைமையை அவரது உரை நடை மிக துல்லியமாக காட்டுகிறது. பொருட்களை, இடங்களை, மனிதர்களை, விடயங்களை விவரிக்கும் முறைமையிலும், குறிப்பாக ஒவ்வொரு சிறுகதையையும் முடிக்கும் முறைமையிலும் ரஞ்சகுமாரின் மொழியாற்றல் தெரிகின்றது. உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தன்வயமாக்கிக் கொண்ட ஒருவர் தனது புலப்பதிவு நிலையில் எவ்வாறு மற்றியவற்றை பார்க்கின்றார், அவற்றையெல்லாம் தானே எவ்வாறு உணர்ந்து கொள்கிறார் என்பதை எடுத்து காட்டுவதாக அவரது உரைநடை அமைந்துள்ளது. சிறுகதை கோளறு பதிகம். எழுதியவர் ரஞ்சகுமார். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. பார்வையாளர்களை அனுமதிக்கும் நேரம் முடிவடைந்துவிட்டது. அநேகமாக எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள். மாலை மங்க ஆரம்பிக்கும் போதுதான் நான் உள்ளே நுழைந்தேன். ஆஸ்பத்திரிகளுக்கே உரிய அந்த நெடி கனமாக வீசிற்று. கூடவே ஈக்களும் தெரிந்தன. நான் ஓபிடிக்குள் நுழையும் தருவாயில் எனக்கு பின்னே ஒரு கனமான வாகனம் உருமியபடி வந்து நின்றது. தன்னிச்சையாக திரும்பி பார்த்தேன். ஒரு கை வெளியே நீட்டிக் கொண்டிருந்தது. மணிக்கட்டுக்கு ஓரங்குலம் மேலே ஒரு எலுமிச்சம் பள்ளத்தை புதைத்து வைக்கலாம் என தோன்றும்படி ஒரு பள்ளம் பறித்திருந்தது. அதன் ஓரத்திலிருந்து கிளிப்பட்டு போன தோலோ தசையோ ஒரு ஜான் நீளமுள்ள ஒரு சிவந்த பேப்பர் நாடா போன்று காற்றில் துடித்தது. மிகுதி கரம் முழுக்க காய்ந்த இரத்த ஓடைகள் கருத்து போயிருந்தன. பள்ளத்திலிருந்து உறைந்த களி போன்ற இரத்தம் சொட்டு சொட்டாக பாகுத்தன்மையுடன் ஒழுகி தரையில் விழுந்தது. தரை அதை அவசர அவசரமாக விழுங்கிற்று. ஒரு ஸ்ட்ரெச்சரில் பிரேதம் கிடத்தப்பட்டிருந்தது. மறுகரம் சேதம் எதுவுமின்றி சுத்தமாக இருந்தது. ஆனால் வலிப்பினால் மிகவும் முறுக்கேறி ஸ்ட்ரெச்சரின் ஓரத்தை பற்ற விளைந்தது போல் பாவனை காட்டிற்று. விரைப்பேறிய நிலையிலும் அந்த கரம் வாளிப்பாகவும் மென்மையாகவும் இருந்தது. ஒரு பெண்ணின் பிரேதம்தான். சனங்கள் சிலர் கூடினார்கள். கூடவே ஈக்கள். ஒரு ஓடலி பையன் இன்னொரு ஸ்ட்ரெச்சரை ஓசையள தள்ளியபடி அவசரமாக வந்தான். தோசையை திருப்பி போடுவது போல அசிரத்தையுடனும் இலாபத்துடனும் பிரேதத்தை தனது ஸ்ட்ரெச்சருக்கு புரட்டி போட்டுக்கொண்டு ஓபிடியை நோக்கி ஓடினான். அவனுக்கு வீட்டுக்கு போகும் அவசரம் போலும். அவ்வளவாக உயரமில்லை.
சாதாரணமாக பெண்கள் வீட்டில் அணியும் உடைகள் அணிந்திருந்தாள். முழங்கால்களுக்கு கீழே உள்ள வாளிப்பான தசைப்பிடிப்பான கால்கள் விறைத்து போய் திகம்பரமாக தெரிந்தன. முகம் முழுக்க இரத்த விளாறாக அடிக்கப்பட்டிருந்தது. இடது புருவத்துடன் கூடவே ஒரு குண்டு பாய்ந்திருந்தது. அவ்விடத்தில் ஒரு புடைப்பு. அதிலிருந்தும் இரத்தக்கூழ் ஒழுகிற்று. மற்றிய குண்டு இடது மார்பில் பாய்ந்திருக்க வேண்டும். சட்டையின் மேல்புறம் இரத்தத்தில் தோய்ந்திருந்தது. ஈக்கள் மிக ஆவலுடன் வைத்தன, கூடவே சனங்களும். சேதமாகி போன மேல் சட்டையினோடு வெளுப்பான திரட்சியான மார்பு தசைகள் தெரிந்தன. ஒரு ஆணின் ஸ்பரிசத்தையோ ஒரு குழந்தையின் இதழ்களையோ அனுபவித்தறிந்திராத மார்பகங்கள். ஆக கூடினால் 20 வயது இருக்கலாம். ஓபிடிபியிலிருந்து ஒரு டாக்டர் அம்மா ஸ்டெதஸ்கோப்பையும் வார்த்தைகளையும் சுழற்றி வீசிய வண்ணம் வந்தாள். அவளுக்கு நிறைந்த களையான முகம், கூடவே ஒரு தாதி, முகம் முழுக்க பருக்களும் பீதியும். பிறகு சனங்களும் ஈக்களும். சனங்களுக்கு என்ன, எல்லாமே புதினம்தான். ஈக்களுக்கு ருசி மிகுந்த சாப்பாடு. ஆளரவம் அடங்கிக் கொண்டிருக்கும் ஒடுங்கிய நீண்ட ஆளோடிகளினூடாக நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு முன்னே நடுத்தர வயதை கடந்த மெலிந்த உயரமான ஒரு பெண்ணும் அவளை தாங்கியபடி வேறும் 2 பெண்களும் போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்ணுக்கு தொடைகளில் ஏதாவது கட்டி புறப்பட்டிருக்க வேண்டும். வேதனையால் கூனிய முதுகுடன் கால்களை பதனமாக எடுத்து வைத்து தள்ளாடி தள்ளாடி மெல்ல அவள் நடந்து கொண்டிருந்தாள். அவர்களை கடக்கும் போது ஓரப்பார்வையால் பார்த்தேன். அந்த பெண்ணின் முகத்தில் உள்ள தசைகள் யாவும் ஒருவாறு கோணி போய் துடித்தன. வாயும் கண்களும் அகல விரிந்திருந்தன. கண்களில் அதிர்ச்சியும் ஏக்கமும் தேங்கி போய் கிடக்க வாய் சில வார்த்தைகளை வெளிப்படுத்த முயல்வதாய் மெல்ல அசைய உண்ணியது. அவளுக்கு நோய் அல்ல, துக்கம், தாங்க முடியாத துக்கம். அழுது குளறுவதால் மட்டும் அப்படியான துக்கங்களை முழுமை வெளிக்கொணர முடியாது. அநேகமாக அவளது கணவனோ குழந்தையோ எங்காவது குண்டு வெடிப்பிலோ துப்பாக்கிச் சூட்டிலோ மிக மோசமாக காயப்பட்டிருக்க வேண்டும். இறந்து கூட போயிருக்கலாம். நான் ஒரு 10 அடி தூரம் கடந்திருப்பேன். பின்னாலிருந்து ஐயோ 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 என ஈனஸ்வரத்தில் மூச்செடுக்க முடியாத அவதியுடனும் அவசரத்துடனும் ஒரு குரல் பிறந்தது. வரவர அதன் ஸ்தாயி கூடி உரத்த வீரிடல்களாக தெரித்தது. ஒடுக்கமான ஆளோடியின் இருபுறமும் உயர்ந்திருந்த சுவர்களுக்குள்ளும் கூரையின் கீழும் திரிகின்ற அசுத்தமான காற்று அந்த அவல கூக்குரலினால் மேலும் அசுத்தமாக்கப்பட்டு என் நெஞ்சினுள் புகுந்து கொண்டது. இன்னும் ஒரு நொடி கூட அந்த காற்று என்னால் சுவாசிக்க முடியாது. என்னால் எதையும் காண முடியாது. அவசரமாக திரும்ப நடந்தேன். வெளியே சைக்கிள் பார்க்கின் முன்புறம் தேவனை சந்தித்தேன். வெகு காலத்துக்கு பிறகு அவனை கண்டதில் சிறிய மகிழ்ச்சியும் பெரு வியப்பும் ஒருங்கி எய்தினேன். கூடவே கொஞ்சம் பயமும். தேவனை நான் கடைசியாக கண்டபோது ஒரு நாவலை எழுத ஆரம்பித்திருப்பதாக சொன்னான். அரசியல்ல தோத்தவனும் புறமொதுக்கப்பட்டவனும் இலக்கியத்திலோ அல்லது வேறு ஏதாவது கலைத்துறையிலோ ஈடுபட வேண்டியது அவசியம் மச்சான் என்றான். பிறகு அதுக்கிடையில நான் செத்தாலும் செத்து போவன் போல கிடக்கு என்றபடி ஹோஹோ என போலிக்குரலில் சிரித்தான். கூடவே மாட்டன் என சங்கல்பமும் செய்தான். அதன்பின் இன்றுதான் அவனை காண்கிறேன். முன்னரை விட கொஞ்சம் பெருத்தும் உற்சாகமாகவும் இருந்தான். வழக்கம் போல இதழ்கள் சிவக்க வாய் நிறைய வெற்றிலியை குதப்பி துப்பிக் கொண்டிருந்தான்.
தேவனை நான் முதலாக கண்டபோது அவனது ஐயாவின் கைகளை பற்றிய வண்ணம் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான். அவனது சிலேட் மிகவும் பழையதாகவும் அழுக்கேறி கீறல் விழுந்ததாகவும் இருந்தது. புத்தகம் கூட மேலுரையை உரிந்துவிட்டும் பக்கங்கள் எல்லாம் ஓரம் மடித்தும் காணப்பட்டது. எனது சிலேட்டும் புத்தகமும் புத்தம் புதியனவாய் மிளிர்ந்தன. புத்தகத்திலிருந்து புதிய காகிதத்தின் இனிய மணமும் சிலேட்டிலிருந்து காய்ந்த மண்ணின் வாடையும் வீசின. தேவன் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக வருவது கிடையாது. வரும் நாட்களிலும் அநேகமாக வாங்கின் மீது ஏறி நிற்பது கட்டாயமாக்கப்பட்டது. எல்லா பாட வேலைகளிலும் அநேகமாக அடி வாங்கினான். கணக்கு பாட வேளைகளில் அகோர அடி விழுந்தது. ஆனால் அவன் அழுவது கிடையாது. கல்லூரி மங்கன் போல முழித்து கொண்டே நிற்பான். அவன் மிகவும் சகிப்புத்தன்மை வாய்ந்தவன். எனினும் 8ஆம் வகுப்புக்கு பிறகு அவன் பாடசாலைக்கு வரவில்லை. அதன் பின் அவனது ஐயாவுக்கு பின்னால் அவனும் ஒரு பழைய பெரிய கேரியர் பூட்டிய சைக்கிளில் ஓலைப்பறையுடன் வலைகளை பொதிந்து ஏற்றியபடி முன்னால் சற்றே வளைந்தவனாய் சைக்கிளை உழக்கிக் கொண்டு பீச்சுக்கு போக காண்பேன். அந்நாட்களில்தான் அவன் வெற்றிலை போட பழகியிருக்க வேண்டும். தேவனது வீட்டுக்கு ஒரே ஒரு தரம் போயிருக்கிறேன். அது எங்களது வீட்டிலிருந்து 3/4 மைல் தூரம் தள்ளியிருந்தது. ஒரே ஓலைக்கூரையின் கீழான ஒரு சிறு அறையும் சற்றே அகன்ற காற்றோட்டமான மாலும் தான் வீடு. அறையின் சுவர்கள் தென்னங்கீற்றுகளால் நெருக்கமாக அடைக்கப்பட்ட தட்டிகளினால் ஆனவை. மாலுக்குள் கிடந்த தீராந்திகளிலும் வேலிகளிலும் வலைகள் கிடந்து மீன் நாட்டத்தை ஈன்றன. பக்கத்திலே இன்னும் ஒரு சிறு கொட்டில். அது அடுக்களை. அதற்குள் நுழைவதெனில் ஆள் பாதியாக மடிய வேண்டும். எந்நேரமும் அதற்குள் புகை மண்டி சுழலும். எனக்கொரு பழைய வலை அவசரமாக தேவைப்பட்டது. எங்களது தோட்டத்தில் நிறைய தக்காளிகள் இருந்தன. கிளிகளின் தொல்லை பொறுக்க முடியாமல் இருந்தது. வலை போட்டால் கிளி விழாது என அப்பு ஆலோசனை சொன்னார். ஆனாலும் ஒரே ஒரு கிளியாவது வலையில் விழ வேண்டும் என நான் உள்ளுர ஆசை வைத்திருந்தேன். தேவனிடம் வாங்கப் போகும் வலையில் சிறு துண்டொன்றை வெட்டியெடுத்து கிளிக்கூண்டு ஒன்றை செய்யும் உத்தேசமும் எனக்கு இருந்தது. அந்த வலையை கிளிகள் அறுக்க மாட்டா என அந்த 2 வயதிலும் பேதமையுடன் நான் நம்பினேன். மாலின் ஒரு மூலையில் ஒரு பழைய சன்லைட் பெட்டியும் அதற்குள் நிறைய புத்தகங்களும் கிடந்தன. அவையெல்லாம் தேவனின் புத்தகங்கள். பள்ளிக்கூடத்தில் மாடு போல் அடிவாங்கிய தேவனால் இவ்வளவு புத்தகங்களை படிக்க முடிகிறதா? பிற்காலங்களில் அவனை அடிக்கடி இலக்கிய கூட்டங்களில் காண நேர்ந்தது. நான் எண்ணியது போல தேவன் மக்கு அல்ல. அவனது புலன்களும் புத்தியும் வேறு திசைகளை நோக்கி திரும்பப்பட்டிருந்தன. இன்னும் கொஞ்ச காலம் போனதும் அவனது சைக்கிளின் பெரிய கேரியர் கழற்றி வைக்கப்பட்டது. அவனது ஐயாவுக்கும் அவனுக்கும் ஒத்துவரவில்லை. தேவனின் சைக்கிள் விரைந்து செல்லத்தக்கவாறு உருமாற்றப்பட்டது. அத்துடன் ஹேண்டிலில் ஒரு பெரிய துணிப்பை தொங்கிய வண்ணம் இருந்தது. அது சிறிய கனமான சில பொருட்களை சுமந்தது. ஒரு நாள் அவனது வீட்டின் பக்கமாக இருந்து பெரும் இடியோசை போன்ற சத்தத்துடன் கூடவே புகை மண்டலம் எழுந்தது. தீயில் கருகிய சரக்குகள் வெகு உயரத்துக்கு கிளம்பி காற்றினால் அடித்து வரப்பட்டதையும் பலர் கூடி சத்தமிடுவதையும் கேட்டேன். அதற்கு பிறகு வெகு நாட்களாக தேவனை காணவில்லை. அவனது ஐயா அவனை கண்ட இடத்துல வெட்டுவன் என சொல்லி திரிந்தார். அவர்களது சொற்ப சொத்துக்களான வலைகளும் அந்த சிறிய கொட்டில் வேடும் துணிமணிகளும் தேவனது புத்தகங்களும் அந்த விபத்தில் நாசமாய் போயின. அதற்கு பிறகு ஒப்பந்தம் முடிந்த கையோடே அவனை புத்தக கடையொன்றின் முன் கண்டேன். அப்போதுதான் அவன் நாவல் எழுதி கொண்டிருக்கும் விஷயத்தை சொன்னான். அன்று முழுக்க வெற்றிலை கூட போடவில்லை என்றும் சொன்னான். மிக மெலிந்து போயிருந்தான். என்னிடம் கொஞ்சம் காசு கடன் வாங்கினான்.
அதற்கு பிறகு இன்றுதான் காண்கிறேன். என்னுடன் தங்குவதற்கு தேவன் விரும்பினான். நான் குடியிருக்கும் வாடகை வீட்டில் பேய்களும் அத்துமீறி குடியேறிவிட்டதாக சொல்கிறார்கள். வீடு மிக பெரியது, புது ஃபேஷனில் அமைந்திருந்தது. மேல் மாடியில் நான் மட்டும், கீழே ஒரு இளந்தம்பதிகளும் அழகிய துடியான பெண் குழந்தையும். வீட்டின் முன்புறம் ஃபேஷனுக்கு சற்றும் பொருந்தாத வகையில் ஒரு நீட்டு பூசணிக்காயில் குங்குமத்தினால் வரைந்த கோரமுகம் தொங்கியது. பேய்களுக்கு சாந்தி செய்வித்ததை அது கட்டியம் கூறிற்று. சாந்தி செய்த பிறகு பேய்கள் வாலை சுருட்டி கொண்டனவா? அதற்கு முன்னொரோவெனில் தினம் தினம் இருட்டியதும் தாகத்துடன் யாரோ நாவை சப்பிக் கொட்டுவதும் அங்குமிங்கும் தடபடவென ஓடித் திரிவதும் உபாதைகளுடன் முனகுவதுமென சத்தங்கள் கேட்குமாம். கதவுகளின் ஜன்னல்களும் தம்பாட்டில் திறந்து பட்டாரென சாத்திக் கொள்ளுமாம். எனது அறையின் ஜன்னலை திறந்தால் பூஞ்செடிகள் வரிசையாக வளர்ந்திருந்த முற்றமும் சுற்றுமதிலும் அநேகமாக மௌனமாகவே இருக்கும் பாதையும் தெரியும். கதவை திறந்தால் கால்வட்டமாக வளைந்தபடி மாடிப்படிகள் இறங்கி ஹோலுக்குள் போவதை காணலாம். அந்த கால்வட்ட விளிம்புடைய சுவரின் சரிபாதியில் ஒரு கண்ணாடி அலுமாரி போல உள்வாங்கிய பீடம் இருக்கிறது. அதற்குள் செம்மஞ்சள் ஒளியில் குளிக்கின்ற கண்ணன் சிலை வேங்குழலை உதடுகளில் பொருத்தியபடி குறுஞ்சிரிப்பு சிரிக்கிறது. அந்த கண்ணன் சிலை இதே வீட்டில் முன்பு நடந்த கோரங்களுக்கு சாட்சியாக அப்போதும் குழலூதி சிரித்திருக்க வேண்டும். வீட்டின் சுவர்களிலெல்லாம் துப்பாக்கி குண்டுகள் மழையென பொழிந்ததில் மேற்பூச்சுகள் புண்பட்டு மூடியாகி போயினவா. இதே மாடிப்படிகளின் வழியாக இரத்த ஓடை குதூகலத்துடன் கீழிறங்கி போயிட்டான். உட்கட்சி போராட்டத்தை சில துப்பாக்கி குண்டுகள் சப்தித்து முடித்து வைத்தனவா. மொத்தமாக 12 பேர்கள் ஒரே இரவில் சில நொடிகளுக்குள் கட்சியினின்றும் உலகத்தினின்றும் வெளியேற்றப்பட்ட பின் மயான அமைதி நிலவிட்டான். அதற்கு பிறகு அந்த 12 பேரும் பேய்களாகிவிட்டார்களாம். இல்லாத தொந்தரவுகள் எல்லாம் உண்டாக்கி காட்டினார்களாம். இரவானதும் சந்தடிகள் மிகச் செய்து தமக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை சொல்லி புலம்பினார்களாம். பிறகு குடியிருக்க வந்தவர்கள் சாந்தி செய்தார்கள். எனக்கும் குடியிருக்க ஒரு அறையும் கொஞ்சம் பயமும் கிடைத்தன. எனக்கு பேய் பிசாசுகளில் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. தேவனுக்கும் இது எல்லாம் சொன்னேன். எனக்கு இப்போ ஒன்றிலும் நம்பிக்கை இல்லை மச்சான் என்றார். தேவனின் ஐயாவின் தகப்பனர் இப்போது இறந்து போய்விட்ட அப்பு பல பேய் கதைகளை தேவனது சிறுவயதில் சொல்லியிருக்கிறாராம். அடிக்கடி அவர் பல பேய்களை பேய் காட்டிவிட்டு வெறும் பறையுடனும் காய்ச்சலுடனும் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறாராம். ஒரு நாள் நல்ல நிலவு. அப்பு விடிகாலையில் பீச்சுக்கு போக ஆயத்தங்கள் பண்ணிவிட்டு படுக்க எண்ணினார். வெள்ளி காலிக்கும் போது கனகன் வந்து கூப்பிடுவதாக சொல்லியிருக்கிறான். அப்பு ஆச்சியிடம் சொல்லிவிட்டு அண்ணாந்து முகட்டு வழியை பார்த்தபடி படுத்திருக்கிறார். அன்றிரவு நாய்கள் மிகுதியாக குரைத்தன. ஆச்சி சுருட்டு பிடித்தபடி காலுளைவு போக்க முணுமுணுத்தபடி தைலம் தடவுகிறாள். சுருட்டின் கார நடியுடன் தைலத்தின் வாசனையும் சேர்ந்த அபூர்வமான கிறக்கும் வாசனை. அப்பு கிறங்கினார். எடே கந்தப்பு வாடா என கண்டாயத்திலிருந்து கனகன் கூப்பிடுவது போல கேட்கிறது. அப்பு எழுந்து ஒரு மிடறு தண்ணீர் குடித்தார். வலைகளை தூக்கி தோளில் போட்ட வண்ணம் ஆச்சியை பார்த்தார். ஆச்சி நல்ல நித்திரை. தலைமாட்டில் குறை சுருட்டு கருகி போய் கிடக்கிறது. தீப்பெட்டியும் சுருட்டும் வெற்றிலை கொட்ட பெட்டியும் திருநெற்றி சம்புடமும் வில்லு கத்தியும் எடுத்து மடியில் பொதிந்து கொண்டு அப்பு முற்றத்தில் இறங்கினார். நிலவு வெளிச்சத்தில் கண்டாயத்தடியில் யாரோ நிற்பது தெரிகிறது. டேய் கந்தப்பு, வெள்ளி காலிச்சு போட்டது வாடா என
கனகனின் குரல் கேட்கிறது. அப்போ மடியை தடவிய வண்ணம் அவனுடன் போய்க் கொண்டிருக்கிறார். நிலவு வெளிறி ஒளி இழக்கிறதோ அல்லது மேகங்கள் மூடி மறைக்கிறதோ? அப்போ வானை நிமிந்து பார்த்தார். விடிவள்ளி காலிக்க இன்னும் நிறைய நேரம் இருப்பதாகப்பட்டது. பக்கத்தில் வருபவன் சுண்ணாம்பு கேட்கிறான். சுண்ணாம்பு எடுத்து கொடுத்த போதுதான் அவனுக்கு கால்கள் இல்லாததை அப்பு கண்டார். விக்கித்து போனார். திரேகம் ஜில்லிட்டு குளிந்தது. எவ்விடத்தில் நிற்கிறோம் என அறிய சுற்றுமுற்றும் பார்த்தார். எதிரே தண்ணீர் மினுங்குகிறது. குளிர் காற்றை அள்ளி தெளிக்கிறது. மறுபடியும் பக்கத்தில் பார்த்தால் கூட வந்தவனை காணோம். கந்தப்பா, வீசடா வீசு, நல்லா மீன்படும் என அசரீரி மட்டும் கேட்கிறது. அப்போ அவதியுடன் நீருக்குள் இறங்கினார். தொளப்பென தண்ணீர் குழப்பத்துடன் ஒலி எழுப்ப மேலும் மிரண்டார். அறையில் கட்டிய 4 முழத்தையும் மடியின் பேரங்களையும் சேர்த்து தலையில் முண்டாசாக கட்டிக்கொண்டார். திருநீற்றி எடுத்து நெற்றியில் தரித்து கொண்டு பைரவா என உளமுருகி உரக்க கூவினார். கந்தப்பா, கந்தப்பா என கரையிலிருந்து குரல் நைச்சியம் பண்ணி கூப்பிடுகிறது. அப்புவுக்கு தேவாரங்கள் நல்ல மெனனம். கோளறு பதிகத்தை வரிசை கிரமமாக பக்தி லயத்துடனும் பயத்தால் நடுங்கும் குரலுடனும் பாடத் தொடங்கினார். பாடுகிறார் பாடுகிறார், பயம் பறக்கிறது. விடிவள்ளி மெல்ல உதயமாகி அப்புவுக்கு தைரியம் சொல்லிற்று. தூரே ஊரிலிருந்து கோழிகள் கூவி அப்புவுக்கு சுருதி சேர்த்தன. அப்போ கோளர் பதிகத்தை திரும்ப திரும்ப பாடுகிறார். கிழக்கு வெளுக்கிறது, மேனி விரைக்கிறது. அப்பு தைரியமாக கரையில் ஏறினார். உடல் நடுங்குகிறது. நடுங்கியபடியே வீட்டில் வந்து விழுந்தவர்தான். ஒரே குலைப்பன் காய்ச்சல். அடமேனே, இப்போ இந்த இன்ஜின் போட்டுகள் கடலுக்குள்ள ஓடடா ஓடண்டு ஓடி பேயும் இல்லை பிசாசும் இல்லை, நம்மோடத்தவனுக்கு மீனும் இல்லை என்று தேவனின் அப்புவின் கதை முடியுமா? என்னுடைய அம்மாவின் தகப்பனார் இன்னும் ஜீவியவந்தராய் தாடிய கோதிக்கொண்டிருக்கும் எனது அப்பு ஒரு தரம் ஒரு பேய்க்கு துவரந்தடியால் விளாசி இருக்கிறார். அந்த பேய் வஞ்சம் மறக்காமல் சில இரவுகளில் ஞாபகமாய் வந்து அப்புவின் மென்னிய திருகுமா, உடல பெரும் பாறையாக அழுத்துமா, முறித்தெடுக்குமா. அப்பு சில இரவுகளில் ஊ ஊ என திணறுவதையும் உடலை முறுக்குவதையும் வாய் பிதற்றுவதையும் நானே நேரில் கண்டிருக்கிறேன். தொடர்ந்து சில நாட்களாக அப்புவுக்கு காய்ச்சல் காயும். அப்புவுக்கும் இங்கிலீஷ் மருந்துக்கும் ஒத்து வராது. காய்ச்சல் குடிநீரை அம்மா சுண்ட சுண்ட காய்ச்சி ஒரு துண்டு பெனங்கட்டியுடன் கொடுப்பாள். அப்பாவோவெனில் நல்ல தென்னஞ்சாராயத்தில் ஒரு அரை எடுத்து வந்து அம்மாவிடம் கொடுத்து விடுவார். கிழவனார் ஆசையால் கண்கள் மின்ன சாராய கிளாஸை பதப்பக்குவமாக பெற்றுவார். போடாங்கால எள்ளிய வடுவா, பாய் பார்க்காம என்று என்னை விரட்டுவார். பிறகு தொண்டியை செருமுவதும் நாவை சப்பு கொட்டுவதும் கேட்கும். சற்று நேரத்தில் இஞ்ச வாடாமனே என கிழவனார் ஆசையாக கூப்பிடுவார். அவரது முகத்திலிருந்தும் தாடியிலிருந்தும் சாராய நடி அடிக்கும். ஒளி இழந்த கண்கள் சிமிட்டும். பல்லிழந்த பொக்கை வாய் இழிக்கும். துவரந்தடியால் பேய்க்கு விளாசிய கதை 100வது தடவைக்கு மேல் எனக்கு விஸ்தாரமாக சொல்லப்படும். கேட்க கேட்க அலுக்காத கதை. அப்போ கதை சொல்லும் பாணியே அலாதி. அடிக்கடி நான் கொட்டி எனது ஆர்வத்தை காட்டி அவரது வீரத்தையும் மெச்ச வேண்டியது அவசியம். அப்போ கல்வீட்டினுள் படுப்பது கிடையாது. வேப்ப மரத்தின் குளிர் நிழலின் கீழ் கிழவனார் தனக்காக ஒரு கொட்டில் போட்டு வைத்திருக்கிறார்.
தீராந்திகளில் கலப்பையும் பிக்கானும் நுகக்காலும் 4 துவரந்தடிகளும் இரும்பு பூணிட்ட கரிய 7 முள்ளு கொட்டனும் சொருகப்பட்டிருக்கும். பாம்புகள் மாதிரி மாடுகளின் கழுத்துச் சங்கிலிகள் வளைந்தபடி தூங்கும். ஒரு பழைய உறுதியான நார்பெட்டிக்குள் லாடங்கள், மாட்டின் கழுத்துச் சதங்கைகள், இன்னும் பல கிழவனாரின் அரிய பொக்கிஷங்கள் எல்லாம் உண்டு. அவையெல்லாம் அவருக்கு மிக இனியவை. அவரது வாலிபத்தின் நினைவுகளை தூண்டுவனவல்லவா? அவை எவ்வளவு கதைகளை அறிந்திருக்கும்! எவ்வளவு பேய்களுடன் அப்புவுடன் தோளோடு தோள் நின்று போராடியிருக்கும்! அப்ப நான் நல்ல வடக்கன் மாடுகள் ஓரண வச்சிருந்தன. என்னை விட உயரம், வெள்ள நிறம். ஒரு நாளைக்கு ஒரு கடகம் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் வேணும் என்று கதை தொடங்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. எங்களது வீட்டுக்கு அப்போ மதில் கட்டப்படவில்லை. அலம்பெரும் பனியோலையும் கொண்டு மிக நெருக்கமாகவும் கலா நேர்த்தியுடனும் அடைக்கப்பட்ட அழகிய வேலிதான் இருந்தது. அந்த காலத்தில் எங்களூரில் தோட்ட வேலையும் வயல் வேலையும் குறைந்த வெயில் மிகுந்த ஆனி ஆடி மாதங்களில் எல்லோரும் கூட்டாகச் சேர்ந்து அலம்பல் காட்டுக்கு வண்டி பூட்டி போவார்கள். போக முதல் வைரவர் கோயிலில் மடை பரவுவார்கள். ஒரு கிழமையோ 10 நாட்களோ பயணம். பானை சட்டிகள், அரிசி, நல்லெண்ணெய், பருப்பு, கருவாட்டுடன் போவார்களாம். ஒரு தடவை மற்றவர்களை விட நல்ல அலம்பர் வெட்ட வேண்டும் என்ற அவாவில் அப்பு காட்டுக்குள் வெகு தூரம் போய்விட்டார். அப்புவுக்கு அப்போ நல்ல வாலிபம், மெல்லன் போல உடற்கட்டு. கல்யாணமாகி எனது அம்மா பிறந்து அப்போதுதான் தவழ்கிறாளாம். அப்புவின் வாழ்க்கையில் உல்லாசம் வீசுகின்ற காலம். நல்ல பாரமாக அலம்பர் வெட்டிவிட்டார். மற்றவர்களுக்கெல்லாம் பொறாமை. அப்புவையும் அவரது பிரசித்தி பெற்ற வடக்கன்களையும் விட்டுவிட்டு அவர்கள் முன்னே வண்டிகளை ஓட்டிச் சென்று விட்டார்கள். அப்போ 2-3 கட்டை பின்தங்கிவிட்டார். அக்காலங்களில் அப்புவுக்கு பயமே கிடையாது. வாலிபமல்லவா? நிலவு பகல் போல காய்கிறது. அப்போ தார் ரோட்டுகள் கிடையாது. குண்டும் குழியும் புழுதியும் நிறைந்த மக்கி ரோட்டுகளும் வண்டிப்பாதைகளும் தான். வண்டி நிறைந்த பாரம். வடக்கன்கள் முக்கி தக்கி இழுக்கின்றன. வண்டி அப்படியும் இப்படியுமாக லேசாக தாளாட்டுகிறது. பாதையின் இருபுறமும் தாழம் புதர்கள் மலர்ந்திருந்ததால் கம் என்ற வாசனை. கண்டல் மரங்கள் நீருக்குள் முக்குளித்து நிமிந்தன. நீரில் கண்டல் சாயம் ஊறி தேயிலை சாயம் போல மனோரம்யமான சிவந்த நிறம் காட்டுகிறது. காற்று வேறு மெல்ல வீசிற்று. தனிமை தந்த சலிப்பும் ஏக்கமும் பாட்டுகிறது. அப்புவுக்கு பாட்டு வந்தது. பாடத் தொடங்கினார். வயல்வெளிகளும் சிறு பற்றைகளும் மாறி மாறி வருகின்றன. அப்புவை நோக்கி கையசைத்து பின்னால் போய் நின்று திரும்பி பார்த்தன. வயல்வெளிகளினூடாக யாரோ ஒருவன் நொண்டி நொண்டி வருகிறான். செம்பாட்டு மண்ணில் விழுந்து புரண்டவன் போல பழுப்பு நிற வேட்டி கட்டியிருக்கிறான். வந்தவன் வாய் பேசாமல் பின் அணியத்தில் பிடித்து தூங்குகிறான். பின்பேரம் மிக அதிகரித்து மாடுகளை தூக்க எத்தனித்தது. மாடுகளின் வாயிலிருந்து வெண்நுரை கக்கிற்று. அப்போ திட்டினார். வேசவில்ல, எடடா கைய, துவரங்கம்பால வெளுப்ப. அவன் முன்னால் வந்தான். வந்தவன் நுகத்தடியில் ஏறி உட்கார்ந்தான். அவன் உடலிலிருந்து கெட்ட நாற்றம், மல நாற்றம் வீசிற்று. மாடுகள் விருண்டடித்தன, கதறின. பேரன் தாங்காமல் முன்னங்கால்களை மடித்து விழுந்தன. அப்புவுக்கு சினம் பொங்கிற்று. எளிய படுவா என உருமியபடி ஆசனத்தில் இருந்தபடியே எட்டி அவனது முதுகில் துவரங்கம்பால் சாத்தினார். கூர்மையான குரலில் ஓலம் எழுப்பியபடி அவன் பாய்ந்திறங்கினான். அப்போது கோடை வானம் கிழியும்படி ஒரு மின்னல் தெரித்தது. மின்னல் ஒளியில் வந்தவனை அப்பு நன்றாக கண்டார். வானத்துக்கும் பூமிக்குமாக அவன்
பிரமாண்டமாக வளர்ந்து கொண்டிருந்தான். சில நொடி கழித்து பெரும் இடியோசை கேட்டது. அத்துடன் கூடவே அப்புவின் நெஞ்சில் பலத்த உதை கிடைத்தது. வண்டியின் துலாவில் அப்பு மயங்கி சாய்ந்தார். எப்படி வீடு வந்து சேர்ந்தோம் என அப்புவுக்கு இப்போதும் தெரியாதா? அதெல்லாம் அவரது பாதை பழகிய அருமையான வடக்கன் மாடுகளின் மகிமையென நன்றியுடன் சொல்லுவார். நீ பேயக் கண்டா என்னடா செய்வாய் என்று அப்போ ஏகத்தாளமாய் கேட்பார். பயத்தில கழிஞ்சு போடுவாய் என பொக்கைவாய் சிரிக்கும். இப்ப உந்த மிஷின்கள் வயல்களுக்கு ஒன்று பாதி சாமமண்டும் பேராமல் உழுது பேபிசாசெல்லாம் எந்த பக்கம் போனதென்று சொல்லிடாமல் போவிட்டது என மிக வருத்தத்துடன் முத்தாய்ப்பு வைப்பார். இதையெல்லாம் நான் அடங்கிய குரலில் சொல்லிக் கொண்டிருந்தேன். தேவன் வெகு சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு தொண்டைக்குள்ளாகவே ஒரு சிரிப்பு சிரித்தான். பேசாமல் சில நேரம் படுத்து கிடந்தோம். வெளியே இருந்து இரவின் மிகவும் சூக்குமமான ஒலிகள் கேட்டன. இருந்தாற்போல சிறு தொலைவில் இருந்து ஒரு நாய் ஊளையிட்டு அழுதது. பிறகு இந்த தெருவில் இருக்கும் எல்லா நாய்களும் சேர்ந்து எச்சரிக்கையும் பயப்பிராந்தியம் கலந்த குரலில் குரைக்கத் தொடங்கின. எங்களது வீட்டின் முன்புறமாக சில நாய்கள் பயந்தடித்து ஓடியதால் ஏற்பட்ட துடியான காலடி சத்தங்களையும் அடித்தொண்டையிலிருந்து புறப்பட்ட அவற்றின் பீதி கலந்த முனகல் ஒலிகளையும் தெளிவாக கேட்டோம். ஒரு வெடிச்சத்தம் இருளை உலுக்கியது. நாய்களின் சந்தடிகள் ஓய்ந்தன. தெருவிளக்குகள் மட்டும் அச்சம் தரும் அமைதியை குலைக்க மாட்டாதனவாய் தெரித்து பார்த்தன. ஜன்னலை எச்சரிக்கையாக திறந்தோம். தெருவில் சில பேர் கனமாக நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். 2 ஓரங்களினாலும் அவர்கள் வரிசையாக போனார்கள். நிழல்கள் போல காலடி அரவங்களை கிளப்பாது ஈசலை பிடிக்க எத்தனிக்கும் பல்லிகள் என போயினர். சுற்றுச்சூழல் முழுவதற்கும் அச்சமூட்டும் தோற்றம் ஒன்றை அவர்கள் வெகு இலகுவாக கொடுத்து சென்றனர். யாரோ ஒருவன் பாடினான் போலும். அர்த்தம் புரியாத வேற்று மொழியில் ஒரு முரடான கரகரத்த குரல். ஆனால் ஆத்மார்த்தமாக உணர்ச்சியை சிந்தும் வண்ணம் பாடிற்று. அநேகமாக அது ஒரு விரகந்தரிக்கும் காதல் பாடல். விளக்குகளை அணைத்துவிட்டு சிறு பெருமூச்சுகளுடன் படுத்தோம். சற்று நேரத்தில் சற்று தூரத்திலிருந்து இன்னொரு வெடிச்சத்தம் கேட்டது. வெகு நேரம் வரை எமது காதுகளுக்குள் அந்த சத்தம் சுழன்று சுழன்று ஓடிக்கொண்டே இருந்தது. விடிந்தது. தேவன் மேலும் சில நாட்கள் என்னுடன் தங்க விரும்புவதாக சொன்னான். எனது சைக்கிளை சில நாட்களுக்கு இரவல் தரும்படியும் கோரினான். மிகச்சில நாட்களே என்னுடன் தங்கினான். நன்கு இருட்டிய பிறகு சாப்பாட்டு பாசலுடனும் அலைந்து திரிந்த களைப்புடனும் வியர்வை நாற்றத்துடனும் துரு மரணங்களை பற்றிய செய்திகளுடனும் வருவான். இந்த சில நாட்களில் தேவனது பல நண்பர்கள் எனக்கு அறிமுகமானார்கள். தேவன் என்னை விட்டு மறுபடியும் பிரிந்து போன பிறகு வீட்டில் ஒரு விசித்திரமான விரும்பத்தகாத மாற்றம் ஏற்பட்டிருந்ததை உணர்ந்தேன். இப்போ வாடை காற்று மாறி சோளகம் புறப்பட்டு விட்டது. இரவு நேரங்களில் எனக்கு தெளிவற்ற கனவுகளும் விவரிக்க முடியாத பயப்பிராந்திகளும் ஏற்பட்டன. வெளியே உக்கிரமாக சோளகம் வீசிற்று. ஜன்னல்களும் கதவுகளும் தம்பாட்டில் திறந்து கொள்ள காற்று புழுதியையும் சரக்குகளையும் அள்ளிக்கொண்டு வீட்டினுள் விசையாக நுழையும். தடார் படாரென ஜன்னல்களும் கதவுகளும் மூடிக்கொள்ளும். சற்று நேரத்தில் தாமே திறந்து கொள்ளும். யாரோ சிலர் பிராணாவஸ்தையுடன் முனகும் அவல உலங்கள் கேட்பதைப் போலிருக்கும். மிக நெருங்கும் அபாயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும் அவதியுடன் மூத்திரமுட்ட சில பேர் வீட்டினுள் தாறும் மாறுமாக தடுமாறி ஓடிக்கொண்டிருப்பதெனவும் அரவங்கள் எழுந்தன.
சில வேளைகளில் சொட்டு சொட்டாக நீர் விரைந்து சிந்துவதைப் போல, ஆனால் மிகவும் பெருத்த உரப்புடன் குளியல் அறையிலிருந்து சத்தங்கள் வரும். எனது உடல் வியர்க்கும், இதயம் துடிக்கும், வேக வேகமாக மூச்சு வரும். எழுந்து போகவோ மறுபுறம் திரும்பி பார்க்கவோ இயலாதவனாய் போர்வையால் முகத்தை மூடியபடி படுத்து கிடப்பேன். ஒரு தரம் ஒரு கனவு கண்டேன். தேவனை யாரோ சிலர் கூட்டிக் கொண்டு போவது போல தெளிவற்ற காட்சி. அது மார்கழி மாதமாக இருக்க வேண்டும். ஒரே பனிப்புகார். தேவன் மறுபடியும் மெலிந்திருக்கிறான். அவனது மேலில் ஷர்ட் இல்லை. வலையை தோள்கள் மீது போட்டிருக்கிறான். கிழிந்து போன பழைய சாரன் உடுத்திருக்கிறான். அவனுக்கு கால்கள் இல்லை. அந்தரத்தில் தொங்குகிறான். ஒரு நிறைந்த நீர்நிலை பக்கமாக அவர்கள் போகையில் தேவன் நீருக்குள் இறங்க ஆரம்பித்தான். அவர்கள், அடே தம்பி வாடா என நைச்சியம் பண்ணும் குரலில் கூவி அழைத்தனர். அவன் மேலும் நீருக்குள் இறங்குகிறான். சாரனை கழற்றி தலையில் முண்டாசாக கட்டிக்கொள்கிறான். திருநீறு பூசிக்கொள்கிறான். ஏதோ முணுமுணுக்கிறான். அவர்கள் கைகளை வீசி வீசி அவனை பயமுறுத்த எத்தனிக்கின்றனர். மெலநாற்றம் வீசுகிறது. மெலநாற்றமா அல்லது பிணம் கருகும் நெடியா? அது மார்கழி மாத பனியா அல்லது ஊர்களெல்லாம் சுட்டெரிக்கப்படும் புகையா? எனக்கு மூச்சு முட்டுகிறது. ஒன்றுமே தெளிவாக தெரிய மாட்டேன் என்கிறது. மிக பிரயாசப்பட்டு கண் விழித்தேன். உடல் வியத்திருந்தது. மிக தாகமாக இருந்தது. நீர்க்குவளை இருந்த பக்கம் கைகளை துளாவி அதை இருட்டில் நிலத்தில் உருட்டி உடைத்தேன். அடுத்த நாள் காலையில் தேவனின் நண்பன் ஒருவன் என்னை தேடி வந்தான். தேவனை கண்டாயா என வினாவினான். மேலும் சில நாட்கள் கழித்து இன்னொருவன் வந்தான். இரண்டொரு நாள் கழித்து 2 பேர் வந்து தேவனை விசாரித்தார்கள். அதற்கு பிறகு நான் தேவனை காணவே இல்லை. அத்துடன் நான் வீடு மாறிவிட்டேன். பேய்கள் பற்றி நான் மிகவும் அஞ்சுகிறேன். இரவுகளில் நிம்மதியின்றி தூக்கத்துக்கு போகிறேன். நடு இரவில் விழித்தெழுந்து தேவனை நினைவுபடுத்த முயற்சித்தவாறு நெடுநேரம் புகைப்பிடிக்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை கோளறு பதிகம். எழுதியவர் ரஞ்சகுமார். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.